இப்போ கொஞ்ச நாளாவே கால்லாம் பண்றதுக்கே காண்டா இருக்கு. கால் பண்ணாலே வந்து ஏதோ ஒரு ஐவிஆர் வாய்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. முன்னாடி வந்து இதே மாரி ஐவிஆர் வாய்ஸ் எப்போ ஓடும்னா, ஒண்ணு ரீசார்ஜ் முடிய போதுனா ஓடும். அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைம்ல கொஞ்சம் பீக்கா போச்சு. இந்த அமிதாப் பச்சன் வாய்ஸ்ல வந்து மாஸ்க் போடுங்க. கோவிட் வந்து பயம் இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தோன்னா, ஃபுல்லா இந்த ஸ்கேம பத்தியே போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்னு சொல்லுவாங்க. போலீஸ்லேருந்து வருன்னுவாங்க. இந்த மாரி கால்ஸ்லாம் வந்து நம்பாதீங்க. இந்த மாரி ஸ்கேமர்ஸ் தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்ற மாரி ஒரு ஐவிஆர் வாய்ஸ் போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் பார்த்தா ஸ்கேமே இப்ப டிஃபரெண்ட்டா வந்துட்டு இருக்கு. இப்ப ரீசென்ட் டைம்ல தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கேம் வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஜம்ப்டு டெபாசிட். இது எப்படின்னா வந்து நமக்கு வந்து ரேண்டமா ஒரு அக்கவுண்ட்லேருந்து காசு வரும். இது வந்து ஒரு மிஸ்டேக்கா நடக்கும் தானே. நம்ம நார்மலா ஒரு நம்பர் மாத்தி போடும்போ, ஐயோ எனக்கு வரலையேப்பான்போம். கடைசியில நம்பர் செக் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் வேறப்பான்னும். நம்ம உடனே அவங்களுக்கு கால் பண்ணி, "அண்ணா நான் தெரியாம அனுப்பிச்சிட்டேண்ணா, லாஸ்ட் நம்பர் எங்களுக்கு அனுப்பி விடுங்கண்ணா" அப்படின்னு சொல்லி முன்னாடி கேட்டுட்டு இருந்தோம். இப்ப அதே ஃபார்முலாவை யூஸ் பண்றானுங்க. என்னன்னா நமக்கு ஒரு அக்கவுண்ட்லேருந்து காசு வருமா, ஒரு கம்மியா ஒரு ரூ. 500க்குள்ள ஏதோ ஒரு அமௌண்ட் விழும். விழுந்ததுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாரி மாத்தி அனுப்பிச்சிட்டோம். தெரியாம அனுப்பிட்டோம். சாரி. எங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்ட ரிட்டர்ன் பண்ணி விடுங்க. அப்படின்னு அவங்க வந்து ரிட்டர்ன் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த ஃபோன்பே, ஜிபேலலாம் பார்த்தோன்னா ரெக்வெஸ்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெக்வெஸ்ட்ல நமக்கு போட்டு விட்டுருவாங்களாம். போட்டு விட்டுட்டு அவங்க நம்மள தொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த மாரி ரெக்வெஸ்ட் குடுத்துருக்கேன். பண்ணி விடுங்க. உடனே பண்ணுங்கன்னு. அந்த ரெக்வெஸ்ட் நம்ம போய் பார்த்தோன்னா, அவங்க அனுப்புனத விட அதிகமான ஒரு அமௌண்ட் இருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு ரூ. 500 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அவங்க ஒரு 5000ன்னு போட்டிருப்பாங்க. போட்டுட்டு நம்மள வந்து அவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். கால் பண்ணிட்டு, "ஐயோ சீக்கிரம் போடுங்க. நான் ஒரு எமர்ஜென்சிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். உங்களுக்கு போயிடுச்சு. சீக்கிரம் போடுங்கன்னு." நம்ம உடனே என்ன ஆகும்னா, அந்த அமௌண்ட்ட பார்த்துட்டு, "இல்லையே இவ்வளோ அமௌண்ட் வரலையேன்ட்டு" நம்ம பேலன்ஸ் செக் பண்ணோம்னா முடிஞ்சுச்சு. நம்ம அந்த பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக பின்ன போட்டாலே அவ்வளோதான். அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க அந்த ஸ்கேமரு. அவங்க ரெக்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்கா வித்ட்ரா போகுமா. நம்ம ரெக்வெஸ்ட்டு கூட பே பண்ண தேவையில்ல. நம்ம போய் அந்த நேரத்தில பேலன்ஸுக்கு அந்த யுபிஐ பின்ன மட்டும் போட்டா போதுமா, சோலி முடிஞ்சிருமா. நம்ம அக்கவுண்ட்ல இருக்க மொத்த காசையும் அவனுங்க எடுத்துட்டு ஓடிடுறானுங்களாம். இப்போ இந்த ஸ்கேம் வந்து ரீசென்ட் டைம்ல தமிழ்நாட்டுல அங்கங்க இடத்துல வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. இப்போ இத பார்த்த உடனே ஒரு மாரி லைட்டா பயமா இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் தெரியாம காசு அனுப்புனா எவனோ கால் பண்ணுவான். எனக்கு கூட இப்போ ரீசென்ட்டா என் ஆஃபீஸ்ல ஒருத்தருக்கு வந்து அப்படிதான் ஊர்லேருந்து காசு அனுப்பியிருக்காங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் ஏதோ தப்பா போய் அது தமிழ்நாட்டுல இல்லாம கேரளாக்கு போயிடுச்சு. அப்புறம் நான் வாங்கி பேசினேன். பார்த்தா அவங்க ரொம்ப பழைய ஆளுங்க. கொஞ்சம் வயசானவங்க போல. நாங்க வந்து உங்க காசு அனுப்பிடுறோம். பயப்படாதீங்க. என் பொண்ணு வீட்ல இல்ல. வந்தவுடனே அனுப்புறேன்னு சொல்லி அவங்க நல்லவங்களா இருந்தனால காச திருப்பி அனுப்பிட்டாங்க. பட் இப்ப அத ஒரு ட்ரெண்டா எடுத்துக்கிட்டு இவனுங்கலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மாரி வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சைபர் கிரைம்க்கு கால் பண்ணணும். இல்ல நான் இதுலேருந்து ஒரு உடனடியா தப்பிக்கணும்னா ஒரு 3 மெத்தட் சொல்றாங்க. அத ட்ரை பண்ணா நம்ம தப்பிச்சிடலாமா. ஃபர்ஸ்ட்டு அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு 15லேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நம்ம அந்த ரெக்வெஸ்ட் பக்கமே போகக்கூடாது. ஏன்னா, அது வரைக்கும் தான் அந்த ரெக்வெஸ்ட்லாம் ஆக்டிவா இருக்கும் போல இருக்கு. அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணா நம்ம காச யாருக்கும் போகாம சேஃபா இருந்துடலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாரி டக்குன்னு பின் போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து நம்ம பின்ன தப்பா போட்டோம்னா, அவ்வளோதான். அந்த ரெக்வெஸ்ட்டுக்கான இது வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலா கரெக்ட் பின் போட்டு பேலன்ஸ் செக் பண்ணா எந்த ப்ராப்ளமும் இல்லையாம். 3வது ஆப்ஷன் வந்து இதெல்லாம் பார்த்த உடனே ஏதோ ஸ்கேம்ன்னு தெரிஞ்சா உடனே டைரக்ட்டா பேங்க்குக்கு ஓடிருங்க. பேங்க்குக்கு போயிட்டு இந்த மாரி நம்பர்லேருந்து எனக்கு ஒரு டிரான்சாக்ஷன் வந்தது. இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணுனா பேங்க்காரங்க வந்து சொல்லிருவாங்களாம். ஸோ இந்த மாரி 3 மெத்தட ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கேம், இந்த ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம்லேருந்து மக்கள்லாம் அவேரா இருங்க. அந்த மாரி தமிழ்நாடு சைபர் டீம்ல வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகுற மாரி இந்த திருடனுங்களும் டெவலப் ஆயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது எங்க அப்பா லஞ்ச் பாக்ஸ தொறந்து காசு எடுப்பாரு. காலியான லஞ்ச் பாக்ஸ்ல காசு எடுப்பாரு. என்னப்பான்னு கேட்டா, "சம்பளம்டா." "எதுக்குப்பா இதில எடுத்துட்டு வரீங்க?" "நீ வேற போடா. நானே நைட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்கேன். எவனாவது கத்திய கித்திய காமிச்சு" ஏன்னா முன்னாடிலாம் அப்படி தானே இருக்கும். திடீர்னு வண்டி போயின்னே இருக்கும். திடீர்னு எடுத்து, "ஏய் காச குடு" அப்படின்னு புடுங்குவாங்க. அதனால அந்த மாரி நமக்கு எதுக்குடா தொல்ல? அதனால தான் பர்ஸ்லலாம் வைக்காம பாக்ஸ்ல வச்சா பிரச்சனை இல்லன்னு எங்க அப்பா அந்த மாரி எடுப்பாரு. அப்புறம் வந்து நம்ம கேஷ் எல்லாம் கையில வச்சுட்டு இருக்கும்போது, இந்த பிட் பாக்கெட்லாம் பயங்கர ட்ரெண்டா இருந்தது. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அப்படியே பாக்கெட் கட் ஆயிருக்கும். அந்த மாரிலாம் படத்துல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த பேங்க்ல சம்பளம் வர மாரி இருந்தது. அப்ப நெறைய காமெடிலாம் கூட போட்டிருப்பாங்க. முன்னாடி மாரி பிட் பாக்கெட்டே அடிக்க முடியல. எல்லாம் பார்த்தா கார்டு தான் வச்சிருக்கானுங்க. அது ஏதோ பின்னு கேக்குதாமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுக்கும் பார்த்தா சில ட்ரிக்கோட வந்தானுங்க இந்த திருடனுங்கலாம். "சார் கார்டு மேல 14 நம்பர் சொல்லுங்க சார். நாங்க ஓடிபி வரும் சார்ன்னு" சொல்லி அந்த ஒரு ட்ரெண்ட்ல பண்ணிட்டு இருந்தானுங்க. அதையும் வந்து கடைசியில கண்டுபிடிச்சுட்டு இப்ப மக்கள்லாம் அலர்ட்டாங்க. "கார்டு மேலயா? கார்டு மேலலாம் நம்பர் இல்லையே. நீ எந்த நம்பர் கேட்குற?" "சார் கார்டு மேல சார். பின்னாடி சார்." அந்த மாரி நம்ம அவங்கள கொஞ்சம் ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்.
அதுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி சைபரில் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃப்ரெண்டை வந்து அந்த போலீஸ் கெட்டப்பில் வந்து ஏமாத்துனாங்கன்னு. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய மெத்தடில் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சைலேந்தர் பாபு கூட ஒன்று சொல்லியிருப்பார். அது வந்து முக்கியமாக எல்லாருமே கான்ஷியஸாக பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோனா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ, என் கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தானே, பொண்ணு பேர்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. என்னம்மா இந்த மாதிரி உங்கள் பொண்ணு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே ஒரு பாலியல் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டா, அப்புறம் தான் விசாரித்தேன், உங்கள் பொண்ணுன்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 1,00,000 மட்டும் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு பார்த்தா, இவங்க சொல்லுவாங்கல்ல, இல்லை இல்லை நான்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா, அப்படியா சரி உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்களேன்னு யாரோ கொடுத்தா அங்கேருந்து, அம்மா அம்மா ப்ளீஸ்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை காப்பாற்றுங்கம்மா, அப்படி ஒரு கேர்ள் வாய்ஸ் கேட்குது. கேட்ட உடனே இந்த பக்கம் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பதறுவாங்க. எங்கள் அம்மாலான்னா அவள் தான் ஐயோ என் பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பதறுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஏமாத்துறானுங்களாம். ஆனால் பார்த்தா அது அவங்க பொண்ணும் கிடையாது, ஏதோ ஒரு வாய்ஸை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தோன்னா நிறைய மெத்தடில் இந்த ஆதார் கார்டு கீழே விழுந்துச்சு, உங்கள் ஆதார் கார்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓடிபி வரும், சொல்லுங்கள், ஏய் என் ஆதார் கார்டை நீ யாரா கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து தான் இப்போ புதுசாக ஜம்ப்டு டெபாசிட்னு வருது. நம்ம இந்த பக்கம் காசை எப்படிரா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சேவ் பண்ணலாமா, இல்லை பேங்க்கில் போடலாமா, வட்டி கொள்ளாமான்னு யோசிச்சிருந்தா இவனுங்க வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்ககிட்ட காசு அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த காசு அடிக்கிறது யாரெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அவ்வளோ ரேஷியோவாக இல்லை, இந்த நார்த்தன் இந்தியாவில் தான் பார்த்தா ஃபுல்லாக நமக்கே தெரிஞ்ச அவனுக்கு கால் பண்ணும்போதே வடக்கன் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பானுங்கன்னு. அதே மாதிரி இந்தியாவை தவிர்த்து எங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த கம்போடியா ஸ்கேம்னு. இந்த இந்தியன்ஸே பிடிச்சிட்டு போய் கம்போடியாவில் வச்சுட்டு நீங்கள் இந்தியாவில் இருக்க மக்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஸ்கேம் பண்ணணும், இல்லைனா உங்களை விட மாட்டோம், இந்த மாதிரி கம்போடியா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ரீஜன்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் கால்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு லேண்ட் ஆகுதான். ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா எப்படியுமே காசை வந்து யாருமே ஈஸியாக யாருக்கும் தரப்போகிறதில்ல. எதையோ உனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று வருதுன்னா அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அந்த மாதிரி ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன். எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் வைக்கிறான்னா அவனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் கொடுத்தா அவனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். அப்படி எதுலேயுமே ஃப்ரீ இல்லைனா அங்கே தான் யோசிக்கணும், நீ தான் அவனோட முதலீடுன்னு. இப்போ இந்த ஆப்ஸ்லாம் ஃப்ரீன்றானுங்களே, ஆப்ஸுக்கு என்னமோ காசு இல்லை, நம்மளோட கான்டாக்ட்ஸு, நம்மளோட பர்சனல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் தான் அவனோட முதலீடு. ஸோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது திருடனுங்க வந்து பயங்கர அட்வான்ஸாக போயிட்டுருக்கானுங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து இன்னும் பின்தங்கி இருக்கானுங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, இப்போ போய் சைபர் கிரைம் கிட்ட போனோன்னா, ஏப்பா படித்த பசங்க தானேப்பா நீங்கள், இதை நீங்களே உஷாராக இருக்க வேணாம் அப்படி தான் சொல்லுவாங்களே கண்டி, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கிரைம்லாம் வந்து ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபோனில் வந்து யாரும் எடுக்காதீங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலமையில தான் இருக்குது நம்மளோட சைபர் செக்யூரிட்டி. திருடனுங்க வந்து பயங்கர அட்வான்ஸாக போயிட்டு இருக்கானுங்க. ஸோ ஊருக்குள்ளே வந்து இந்த மாதிரி பல ஸ்கேம்ஸ் ஓடிட்டுருக்கு. யாரும் எதுலேயுமே நம்பி காசை போட்டு ஏமாந்துடாதீங்க. அப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க வந்து உடனடியாக நம்ம காசுலாம் வாங்கி தர மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுப்பா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் முடிப்பாங்க. ஸோ நம்மளை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும்.